திரா அடிகளருளிச் செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. பாடல் 9. அன்புதவச் சுற்றத்து ஆரிடல் கொண்டு எயில் மூன்றறிய வன்புதவத் துந்தை மாட்டுகின்றான் மதம் சூழ் மறுப்பிற் கண்புதவ கரத்தாளமிட்டோடி கடுநடையிட்டு இன்புதவச் சென்று நீ அன்று காத்தது இயம்புகவே. இதன் பொருள், அன்பு மிகுதியாக உடைய சுற்றமாகிய தேவர் குழாத்தை காத்தற் பொருட்டு அன்று முப்புரங்களை எரித்த அந்த காலத்தில் வலிமை மிகுந்த நீ அவனுக்கு என்ன உதவி செய்தாய் சொல்லுக என வினவுகின்றார். தந்தை போரில் ஈடுபட்ட பொழுது மைந்தர் அவனுக்கு உதவ வேண்டுவது முறைமையன்றோ என்றபடி, நீ அன்று அவனுக்கு உதவியது அவனுடைய தேரினது அச்சை முறித்ததுதானோ என குறிப்பால் பழித்தவாறு, இது பழித்தது போல புகழ்ந்து யாவர்க்கும் முதல்வனாகிய சிவபெருமானது தேரின் அச்சையே நீ முறித்து விட்டாய் என்றால் உனது ஆற்றல் முன் பிற ஆற்றல் என்னாம் என்பதாம். அதுபோல அரசர்கள் பகைவரது ஊரை முற்றுகையிடும் பொழுது அவர்களது கோட்டை வாயிற் கதவுகளை யானைகளை ஏவி உடைக்கச் செய்வது வழக்கம். அம்முறையில் நீயே வலிய யானையாய் இருத்தலால் திரிபுராத்தசுரன் கோட்டை வாசலின் மேல் கரத்தளமிட்டு கடுநடையிட்டு ஓடி இன்பு உதவச் சென்று மறுப்பின் உதவியது உண்டோ என இணைத்து கூறுகின்றார்.